நீ அறிஞ்சிட்டால் அறியாத விஷயத்தெல்லாம் நீ அறிய ஆரம்பிச்சிடுவேன். ஞானம். இங்கே பிரச்சனையை வந்து அவங்கள அறியாமல் வெளியே இருக்கிற விஷயத்தை தான் அறியணும்னு நினைக்கிறாங்க. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒருத்தவனை செஞ்சுட்டானா அதுக்கு ஒரு வாக்குவாதத்துக்கு இவன் ஒரு மெனக்கட்டி ஒரு இது போடுவான். இவனுக்கும் அதான் சொன்னேன், குருடம் என்ன கதை அது, குருடம் வழிகாட்டின கதை மாதிரி. இவனும் முழுமையாக படிக்கல, அவனும் முழுமையாக எல்லாமே புத்தகம் பாடத்தை அவர் புத்தகம் எப்படி இப்போ ஒருத்தன் செஞ்சானே மதம் மாற்றி போய் நம்ம மதத்தையே தாக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஏன்னா அவன் குருடன். வெளி மக்களுக்கு அவர் ப்ரொஃபஸர், அவர் சைட்டு கூட்டம்லாம் என்ன சொன்னால் அவர் பெரிய ப்ரொஃபஸர், அவர் ரொம்ப புத்திசாலி நினச்சிருக்காங்க. ஆனால் உண்மையில அவன் குருடன். இந்த குருடன் கூட நம்ம மக்கள் போயிட்டு அவன் குருடன் கிட்ட போய்ட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? என்கிட்ட வந்து பல பேர் கேட்டாங்க, சமயம் இது பண்ணு, எனக்கு என்ன பலன் இருக்குது இதுக்கு, இதில் என்ன பலன் இருக்குது? அவன் தெளிவாடி போகிறானா? கிடையவே கிடையாது. அவன் குருடையா? குருடனுக்கு எப்படி பார்வை வரும்? பார்வை வராதுன்னு போயிட்டு நான் பார்வை கொடுத்துருன்னு சொல்கிறது நம்மளை போல் நம்ம தான் மொதல் குருடன். அப்படி பார்த்தா அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை தான் இந்த அளவுக்கு அவனை வளர்த்து விட்டுட்டோம். நம்ம வாக்குவாதம் பண்ணுற பேரால் எல்லாரும் மூக்கை உடச்சிக்கிட்டு வராங்க. ஆரம்பத்தில் பெட்டி பம்பனை அடக்கி விட்டுட்டுமா, நாய் குலைக்குது சூரியனை பார்த்து விட்டுருந்தீங்களா, அதோட முடிஞ்சிருக்கோம். இப்போ அவன் பெரிய லெவலில் போயிட்டார். அவருக்கு பின்னால் அவன் ஜாதி மற்ற ஜாதி மக்களும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அதில் நம்ம தமிழ் மக்களும் கொஞ்சம் பேர் அவனுக்கு கூட சேர்ந்து தாளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது யார் உருவாக்குனா? அவனை இப்போ வளர்த்து விட்டுரு யார்? இப்போ அப்போ ஒரு அறிவாளி எப்படி இருக்கணும், ஒரு அறிவாளி சிந்தனை எப்படி இருக்கும், அவன் பேச்சு எப்படி இருக்கும், அவனோட தெளிவு எப்படி இருக்கும்? ஒன்றுமே தெரியாதவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி புத்தகம் பாடத்தை வச்சு பேசுகிறவனுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம மதம் என்பது மார்க் இந்த வழிபாட்டு ஆன்மீகம் என்பது ஒருத்தனை தாக்கவோ, ஒருத்தனை வாதகம் பண்ணவோ, ஒருத்தனை அவமானப்படுத்தவோ அல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம மதத்தை காப்பாற்றுற பேரால் நம்ம செய்யக்கூட தவற பண்ணிகிட்டு இருக்கோம். அவனை கரைஞ்சி கொட்டுறீங்க, அவனை தப்பு பண்ணுறான், அவனை அப்படி இப்படி ஒருத்தன் இமோஷனலில் வேலை செய்யறேன். இதுவாக நம்ம ஆன்மீக வழிபாட்டு? ஒருத்தன் தான், அவன் தான் மதத்தை சரியாக புரியாமல் இன்னொரு மதத்துக்கு போய் அங்கேயும் உருப்படி இல்லாமல் தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எந்த மதமும் தப்பாக சொல்லி கொடுத்ததில்லை. அவன் தப்பாக அதை கொண்டு வந்துட்டு இருக்கான் மதத்தை வச்சு. நம்ம சரியாக போயிட்டு இருக்கோம் தானே, நமக்கு கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை தானே. ஐயோ என் மதத்தை சொன்னால் இவ்வளோ கோவம் வருது தானே. அப்போ நீ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க? நம்ம மதம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? நம்ம மதம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? அவங்ககிட்ட யார் உங்கள்கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ண சொன்னா? அவன் சேலஞ்ச் கூப்பிட்றான்னா நீங்கள் சேலஞ்சுக்கு போகிறீங்க. சேலஞ்ச் போய் என்ன நடச்சு? அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். யாராச்சும் இதை பண்ண முடிச்சா? இல்லை என்ன தான் கிடைச்சிச்சு? இருக்கிற எல்லாத்த கொந்தளிக்க வச்சாச்சு. எல்லாத்துக்குள்ளேயும் இன்னும் நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இது மதவெறியில் கொண்டு போய் விடல. நீ அவனை அழிச்சாலும் பாவம் தானே. ஒரு மதத்துக்காக இறை வழிபாட்டு இன்னொருத்தனை அழிக்கிறதுக்காகவா, இன்னொருத்தனை அவமானப்படுத்தவா மதம் கொடுத்துருக்கு வழிபாட்டு? இல்லையே, புனிதமாக இருக்க தானே. உன்னை அறிஞ்சிட்டா நீ எவனுக்கு கெடுத்து செய்ய மாட்டேன். தன்னை அறியாதவன் தான் தானே கெடுத்துக்கிட்டானா. அதை முதல்ல சொன்ன சித்தரை சொல்கிறேன், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். உன் அழிவுக்கு மற்றவன் காரணம் இல்லை, நீயே தானப்பா காரணம். நீயே தானே காரணம். நல்லா கவனிச்சுமா. இல்லை என்ன சொல்லுங்க, நம்ம மொத்தத்தில் 1000 அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம், ஆனால் மற்றவன் பேசக்கூடாது. அது நியாயமான ஒரு கருத்தாக வராத. அது எப்படி? அப்போ நம்ம மொத்தத்தில் உன் வீட்டில் ஒருத்தன் கொள்ள அடிச்சு சும்மா இருப்பியா? எடுத்துக்குவீங்க. உன் பிள்ளைய கருத்துட்டு போனால் சும்மா இருப்பியா? என் மதம் தானே, ஏன் இந்து மதம் விட்டுருவியா? அப்போ மாட்ட பாலா பேர் எப்போ பண்ணி போலீஸ்காரன் அத்த மதக்காரனை பிடிச்சி அடிக்க வைக்கிறீங்க, பிடிக்க வைக்கிறீங்க, ஏன் விட்டுட்டு போவோம் தானே? அதே மாதிரி தான் அவன் இதுலேயும் இப்போ அந்த கூத்து நடக்குது. நம்ம 1000 வருஷம் பண்ணிடலாம், ஆனால் நம்மக்குள்ளே இது பண்ணிடணும். அவனுக்கு அப்படி தான் பண்ணியிருக்கானுங்க. இப்போ அது அவனை வழிபாட்டு அவன் அப்படி செஞ்சு அவன் தவறு செய்யணும், அது தண்டனை அவனுக்கு இருக்குது நிச்சயமாக. அது எப்போ ஏதுவன்னு நமக்கு தேவையில்லை. நம்ம ஏன் நம்ம அவனை இழுத்து நம்ம தெருவில் வந்து விட்டோம். இப்போ அவன் தேவையில்லாமல் அங்கேண்டி நம்ம தெருவுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு அதை பற்றி பேசினான். நீ என்ன பண்ணிட்ட? அவன் கையோடு இழுத்து வந்து நடு தெருவில் வச்சுக்கப்ப இன்னும் அதிகம் பேசுகிறா சொல்லி அவன் இப்போ எல்லா கோயில் விஷயத்துலையும் தலைவர ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் தானே? இதுக்கு யார் வழியில் வகுத்திருக்கா? இப்போ ஏன்னா அறியாமை தெரியுது. நம்ம இனத்தை மேலே நம்ம ஏன் இந்த இனம் என்பது ஒரு வெறி வருது உங்களுக்கு? இறை வழிபட்டு அதுவாக சொல்லிக் கொடுத்து, இந்து மதம் அதுவாக சொல்லிக் கொடுத்து, இன வெறியா இருக்க சொல்லிச்சா? எந்த மதத்தில் வச்சு சொல்லிச்சா? எந்த வேதத்தில் சொல்லியிருக்கா? எந்த ஆகம் சொல்லியிருக்கா? இன வெறியா சொல்லியிருக்கா?
மனிதன் மனிதன் எப்படி வாழணும் தானே சொல்லி கொடுத்துருக்கு. அதுதான் தானே இஸ்லாமும் அதான் சொல்லி தருது, அல்குரானும் அதான் சொல்லுது, நம்ம பகவத்கீதையும் அதான் சொல்லுது, நம்மளோட பைபிளும் அதான் சொல்லுது. நீங்கள் எந்த நூலை திருப்பினாலும் எல்லாமே தன்னோட நிலையை நெறிப்படுத்த தான் சொல்லியிருக்கு. என்ன வரியா இருக்கு சொல்ல, மற்ற மதத்தை அழிக்க சொல்லலை, எங்கேயும் கிடையாது. நான் நீங்க சொல்கிறேன், இது ஒருத்தன் தப்பு பண்ண நீ அதே தப்பு பண்ணிட்டு இருக்கப்ப. அவன் எப்படி ஆயிருந்தா அவன் ஆரம்பிச்சான், நான் ஆரம்பிக்கலையே அப்படின்னு ஒன்று வருது பாருங்க. இப்போ அவன் முதல்ல ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ யாருக்குள்ளே மோதிட்டு, இப்போ தமிழ்நாடுக்குள்ளே மோதிட்டு இருக்கு. இப்போ தெரியுங்களா? இப்போ சரி டிக்டாக்ல பார்க்குறேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா அவனை எதிர்க்க பேரில் போய் இப்போ என்ன ஆச்சு, இவங்களுக்குள்ளே சண்டை நடந்திருக்கு. அது தெருவில் நடக்கிற மாதிரி நடக்குது, பப்ளிக்காக எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி இப்போ செய்கிறாங்க. இப்போ அவன் ஊசி போட்டு தான் அவன் புத்திசாலி ஆகிட்டான், நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, உங்களுக்குள்ளே கலவரத்தை உண்டாக்கிட்டான். அவன் கெட்டிக்காரன் தானே. எங்கே போச்சு நம்மளோட அறிவு? எவ்வளோ ஸ்மார்ட்டாக காயை நவுத்தி எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்மளுக்குள்ளே மோத விட்டான் பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? டிக்டாக் பார்க்குறப்ப வேதனையாக இருக்குது. இதுதாண்டா நான் படித்து சொன்னேன். ஒருத்தர் தப்பு பண்ணது அவன் பாடு, நீ இடம் கொடுத்தா தானே அவன் தெருவுக்கு வர போகிறான். நீ அவன்கிட்ட பதில் பேச போனால் எத்தனை நாள் குலைக்க போகிறான்? யாருமே அதை பொறுப்படுத்தாமல் இருந்ததா அது அதோட அடங்கி போயிருக்கான். உங்கள் வேலை என்ன, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, அவ்வளோதான். சட்டப்படி எடுக்கிறீங்க, சட்டம் அது சரியாக நடத்தலையா அதுக்குள்ளே பாவத்தை அவங்க சுமந்துக்கிட்டோம். நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அவன்கிட்ட விவாதம் பண்ணுற பேரால விவாதம் பண்ண, நம்மளால் சொன்ன மாட்டேன். விவாதம் பண்ணிருந்தால் தண்ணி அறிவதுக்குள்ள விவாதமாக இருக்கணும், தண்ணி தெளிவுபடுத்துகிற விவாதமாக இருக்கணும். ஒன்று இன்னொருத்தனை அவமானப்படுத்தவோ ஒன்று மட்டத்தாக்கியோ இதுக்கு பேர் விவாதம் இல்லை. ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசினால் தண்ணி அறிவதுக்குள்ள, தண்ணிக்கு தெரியல, அதை தான் நான் கேள்வி கேட்குறேன். உங்களை மடக்கவோ உங்களை உடக்கவோ இல்லை, எனக்கு தெரியல, அதுக்கு கேள்வி பதில் கேட்குறேன். எனக்கு இது சரி பொறுத்து இல்லையா, ஓகே பரவாயில்ல, நான் வேறு எங்கேயாச்சும் கேட்டு போகிறேன், அவ்வளோதானே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, விவாதம் பண்ணி உன்னை தோக்க வைக்கணும். உன்னை தோக்க வச்சா உன் மூலிமா எனக்கு 10-100 பேர் நான் மாற்றி சேர்த்த மாதிரி எனக்கு இங்கே பட்டம், எனக்கு என்ன பணம், இதுக்கு ஒரு வேலை நடக்குது பின்னால். ஆமாம், மிஷினரி ஆச்சு. இப்போ எத்தனை பேர் இப்போ உள்ள பூந்துட்டாங்க தெரியுங்களா? அனைத்தும் ஆத்மா சகோதர சகோதரிக்கு என் அன்பான ஆத்மா நமஸ்காரங்கள். அனைவருக்கும் நான் சொல்ல வந்த ஒரு கடைசி ஒரு விஷயம், எல்லாரும் தன்னை அறிய வழியை தேடுங்க. ஏன்னா அறிவு தெளிவுபட்ட மட்டும்தான் வாழ்க்கையிலே சிறப்பாக நடைமுறையில் சிறப்பாக வாழ முடியும். இந்த தெளிவிலனால்தான் நம் சமுதாயத்தில் நிறைய தவறுகள் நடக்குது. நிறைய பாதை தவறி போகிற காரணம் தெளிவிலனால் தான். ஒரு குழந்தை தவறி போகிற காரணம் அவனுக்கு தெளிவு இல்லைங்க. அதுதான் பல போதைப் பொருளுக்கும் பல ரவுடிசம் இந்த விஷயத்தெல்லாம் தலையிட்டு இருக்காங்க. இது ஏன்னா அவனுக்கு தெளிவு இல்லைனால. இந்த தெளிவில்லாட்டி என்ன மாதிரி சூழ்நிலை, நம்ம ஒரு பரம்பரை சமுதாயம் எப்படி நாசமாக ஆகும்போது இது ஒரு நான் சொல்கிறேன். ஏன்னா தெளிவிலனால் தான் இது நடக்குது. அப்போ அந்த தெளிவு உண்டாவதுக்கு, நம்ம அறிவு தெளிவு உண்டாவதுக்கு நம்மளுக்கு ஒரு சரியான போதகர் தேவை. அப்போ ஒரு நல்ல சரியான சத்தியத்தில் நிற்கிற அந்த போதகரை நீங்கள் அடைஞ்சி அவங்க மூலியமாக நீ தெளிவுபட்டான்னு சொன்னால் நம் சமுதாயம் அனைத்தும் மிக சிறப்பாக நலமோட அறிவு தெளிவோட பிரகாசமாக வாழ்வார்கள், ஆரோக்கியமோட வாழ்வாங்க. கடவுள் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். இது என் அன்பு சகோதர சகோதரிக்கு என் அன்பான வேண்டுகோள். தியானம் பண்ணுங்க, உங்களை நிதானமாக முதல்ல கொண்டு வாங்க, பிறகு இறைவன் வழி காட்டுவார், சரியான குரு அமைங்க. உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள்.